வணக்கம். இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக பீட்ரூட் மால்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் வந்து ஃபுல்லாகவே கப் மெஷர்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்கேன். பீட்ரூட்டோட அளவுன்னு பார்த்தா நமக்கு 1 கப் அளவுக்கு, நான் வீட்டில் இருக்கிற கப் தான் எடுத்திருக்கேன். அதால் 1 கப் அளவுக்கு, நல்ல பெரிய பவுலாக, அதனால் 1 கப் அளவுக்கு நான் வந்து பீட்ரூட் வந்து துருகி எடுத்திருக்கேன். நம்ம வந்து பீட்ரூட்டை துருவி கிரைண்ட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அதனால அது கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு இரும்பு கடாயை நல்லா ஹீட் பண்ணி அதில் வந்து 30 போல் பாதாமை வந்து நான் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அதை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணாமல் கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதே 30 எண்ணிக்கையில் முந்திரி பருப்பையும் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எடுத்துருக்க அளவு பீட்ரூட்டுக்கு இந்த அளவு முந்திரியும் பாதாமும் நல்லா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம், இது ப்ரோட்டீன் ரிச்னு சொல்லிட்டு. நம்ம அதிகமாக இருக்கிற வீட்டில் எடுக்கிற ஒரு பொருள் தான் நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம். இப்போது 8லேருந்து 10 ஏலக்காவை வந்து போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது எல்லாமே வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். ப்ரோட்டீன் ரிச்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ இதில் என்ன இன்க்ரீடியன்ட்னு இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேர்க்கடலை தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். 2 கைப்பிடி அளவுக்கு, ஒரு கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா ஒரு குட்டி பவுலால் ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப்புக்குள்ளே வரும். 2 கைப்பிடின்னு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோன்னா சரியாக இருக்கும். அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் பேஸ்ட் எடுத்து போட்டு நல்லா தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போவே ஏன் வந்து தண்ணி நல்லா சுண்டணுன்றோன்னா, நம்ம வந்து நாட்டு சக்கரை போடும்போது நமக்கு ரொம்ப வந்து தண்ணி ஆகிடும். ஏன்னா அது இலகும் இல்லையா, அதனால் ரொம்ப தண்ணி ஆகிடும். அது ரொம்ப வந்து தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப தெறிக்குன்றதுனால தான் இது நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா கிண்டிடணும். இப்போவே கொஞ்சம் விட்டு விட்டு கிண்டலாம். இதில் வந்து ஒரு இந்த ஸ்டேஜில் ரொம்ப கண்டினியூஸாக கிண்டணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் விட்டு விட்டே நம்ம வந்து கிண்டலாம். நல்லா தண்ணி சுண்டி இருந்தாலே போதும். இப்போ தண்ணி நல்லா சுண்டி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையோட மெஷர்மெண்ட் என்னன்னா, 1 கப் பீட்ரூட்டுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை தான் வந்து மெஷர்மெண்ட்டு. நாங்கள் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக சாப்பிடுவோன்றதுனால 3/4 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து நல்லா தெறிக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு கிண்டிகிட்டே இருங்க. நல்லாவே தெறிக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய கரண்டியாக எடுத்து வந்து கிண்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கிண்டுறதுக்கும் வசதியாக இருக்கும். நம்ம மேலேயும் அதிகமாக தெறிக்காது. தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சுன்னா அதிகமாக வந்து தெறிக்காது. அதனால் ரொம்ப சிம்லேயும் வச்சிடாதீங்க. அது அல்வா பதத்துக்கே ஆகிடும். ஒரு மாதிரி அல்வாவாகவே ஆகிடும். நமக்கு வந்து பவுடர் ஃபார்மில் வராமல் ஒரு அல்வா மாதிரியே இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சிம்மில் வைக்காமல் ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் கொஞ்சம் மாற்றி மாற்றி வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா எந்த அளவுக்கு கெட்டியாக அல்வா மாதிரி நல்லா வந்திருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி இதில் வந்து சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஃபேன் காற்றுல வச்சு கூட நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபேன் காற்றுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து ஃபேன் காற்றுல வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இதை பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு கெட்டியாகிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம 2 பேராக பிடிச்சினாலும் கிண்டிக்கலாம். ஒரு ஆளாக கிண்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆளாக கிண்டுறீங்கன்னா கத்தி வச்சு யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க, அது சரியாக இருக்கும். இப்போ 2 ஆளாக கிண்டுறதுனால நாங்கள் ஓரளவுக்கு ஈஸியாக முடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா சன்ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நல்லா இப்படி நல்லா காஞ்சி வந்துடும். இதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் பவுட்ரு பண்ணி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். மிக்சர் ஜாரில் பவுட்ரு பண்ணோன்னா நம்மளோட பீட்ரூட் மால்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.